நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்க்கு வந்துடுறேன். If you are addicted to porn, if you are addicted to all that adult content, இல்ல வேற இன்னொரு விஷயத்துக்கான அடிக்ஷனா, சிகரெட்கான அடிக்ஷனா, இல்ல ஜங்க் ஃபுட்கான அடிக்ஷனா, இல்ல கேமிங்கான அடிக்ஷனா, இது பொதுவா மக்கள் அட்மிட் பண்ண மாட்டாங்க. எப்போ இந்த அடிக்ஷன் ஹை லெவல் வரைக்கும் போகுதோ, அடல்ட் கண்டென்ட் வரைக்கும் போகுதோ, அப்பதான் அவங்க உணர்வாங்க ஆமா நான் அடிக்டடா இருக்கேன்னு. சோ கேளுங்க, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் உங்களுக்கு 3 வழி சொல்ல போறேன். இது கேரண்டீட், நான் சத்தியமா சொல்றேன், கேரண்டீட் இது உங்க அடிக்ஷனை உடைச்சு போட்டுரும். All I want to you is listen to me carefully. உங்க முழு அட்டென்ஷனை கொடுங்க அண்ட் கவனமா கேளுங்க நான் என்ன சொல்றேன். அண்ட் அந்த விஷயத்தை இனில இருந்து இப்போத்துல இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இனில இருந்து இப்போத்துல இருந்து நோ எக்ஸெப்ஷன்ஸ். நான் வந்து நாளைக்கு பண்ணுவேன், அடுத்த வாரம் பண்ணுவேன், மண்டேல இருந்து பண்ணுவேன். இல்ல there is no Monday, there is no அடுத்த வாரம். 3 டெக்னிக் சொல்ல போறேன். 3த்தையும் ட்ரை பண்ணுங்க. எது உங்களுக்கு ஃபிட் ஆகுதோ அதையே நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த 3 டெக்னிக்ஸும் வெவ்வேறு டெக்னிக்ஸ். இந்த மாதிரி கிடையாது முதல்ல இதை பண்ணணும் அப்புறம் இதை பண்ணணும், எந்த ஆர்டரும் கிடையாது. எல்லாமே வெவ்வேறு. உங்களுக்கு எது பிடிக்குதோ, உங்களுக்கு எது சூட் ஆகுதோ நீங்க அதையே மேற்கொண்டு தொடரலாம். நேரத்துக்கு கூடவே நீங்க எவ்வளவு டிராமாட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பாப்பீங்கன்னா தேங்க்யூ சொல்லுவீங்க நீங்க திரும்ப எனக்கு வந்து. ஆனா இந்த 3 பார்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த 3 விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி, இங்க பாருங்க, நீ ஒரு விஷயத்தை மனசார ஒத்துக்கணும். ஆமா நான் அடிக்டடா இருக்கிறேன். இந்த விஷயத்தை ப்ளீஸ் உங்ககிட்ட சொல்லுங்க. கில்ட்டுக்காக இல்ல, கில்ட்டுக்காக இல்ல, நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க. ஆமா நான் அடிக்டடா இருக்கேன்னு ஒரு வாட்டி பாடி புரிஞ்சுச்சுனா, பிரெயின் புரிஞ்சுச்சுனா, எஸ் there is something wrong with me, அப்பதான் அது ஃபிக்ஸ் ஆகும். If you don't see this as a problem, then you won't see this as a solution. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆல்டர்னேட் பிரெயின். இந்த சேனலை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரே காரணம் தான் இருக்கு. சோ தட் நான் உங்களோட செல்ஃப் ஹெல்ப், உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஜர்னில ஹெல்ப் பண்ணக்கூடும், உங்களுக்கு கைட் பண்ணக்கூடும். ஏன்னா இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, நண்பா ஒரு டைம்ல நானும் அந்த இடத்துல இருந்தேன். எனக்கு தெரியும் அங்க இருக்கிற சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. அப்படி இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க அண்ட் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் ஜர்னில எங்களோட கைடன்ஸ் எடுத்துக்க. யூ ஆர் ஃப்ரீ டு ஜாயின் மீ இன் திஸ் ஜர்னி. ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கும் முதல்ல எல்லாத்தை விட ஃபர்ஸ்ட் டெக்னிக் வருவோம். இது என்னன்னா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. திஸ் இஸ் எவ்ரிஒன்ஸ் ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் வே ஆஃப் குவிட்டிங் திஸ் அடிக்ஷன். அண்ட் அது வந்து கோல்ட் டர்க்கி. இதுல என்ன ஆகும்னா, எதனா ஒரு நபர் அவரோட அடிக்ஷனை திடீர்னு ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு முடிவெடுப்பாரு, நாளையில இருந்து நான் இதை செய்ய மாட்டேன்னு. பூம். அண்ட் அவர் நாளையில இருந்து டோட்டலி அவருடைய வில் பவர் மீது டிபெண்டா இருப்பாரு. டோட்டலி அவர் எந்த ஒரு ரொட்டீனும் உருவாக்கல, எதுவுமே இல்ல. கோல்ட் டர்க்கி. நாளையில இருந்து விஷயம் முடிஞ்சது, பண்ண மாட்டேன். இப்போ கோல்ட் டர்க்கி இருக்கிறதுல ஹார்டஸ்ட் வழி எதனா ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு. ஏன்னா நீங்க லிட்டரலி அதே டெம்டேஷன் கூட சண்டை போடுறீங்க. எந்த டெம்டேஷன் வந்து உங்களை அடிக்ட் பண்ணி வச்சிருக்கதோ, இவ்வளோ மாசமாக, இவ்வளோ வருஷமாக, எப்ப வருஷம் கூட ஆயிடும், நீங்க அந்த விஷயத்தை கூட சண்டை போடுறீங்க டைரக்ட்லி. எதோட பேசிஸ்ல? உங்களோட வில் பவர் பேசிஸ்ல. சோ தி கோல்ட் டர்க்கி ஒன் ஆஃப் தி ஹார்டஸ்ட். ஆனா இது வேலை செஞ்சிருச்சுனா then it is one of the fastest way to quitting your addictions. இது ரொம்ப வேகமாக வேலை செய்யும். அப்படி வேலை செஞ்சிச்சுனா இது எல்லாருக்கும் வேலை செய்ய போறது கிடையாது. அண்ட் வில் பவருக்கு அர்த்தமே என்னன்னா, நீங்க உங்களையே எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்க. அப்படி உங்களையே நீங்க அதிக ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அப்ப இது உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது கோல்ட் டர்க்கியான மெத்தட் உங்களுக்கு வேலை செய்யுமா இல்லையான்னு? 2 வழிகள் இருக்கு. முதல் வழி, நீங்களே அதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளையில இருந்து சொல்லுங்க நான் இந்த அடிக்ஷனை விடுறேன்னு. செய்ய போறதுல அண்ட் டோட்டலி உங்களுடைய வில் பவர் மீது அண்ட் அது மீது டிபெண்டா இருப்பீங்க. உங்க உள் வலிமை அது மீது டிபெண்டா இருப்பீங்க. அண்ட் நீங்க பாருங்க ஒரு வாட்டி இந்த விஷயம் உங்களால பண்ண முடியுதானே. உங்களால ஆக்சுவலா 2, 3, 4, 5 வாரம், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு அந்த அடிக்ஷனை நிறுத்த முடியுதானே. ஏன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாட்களுக்குள்ள அப்படி நீங்க அந்த அடிக்ஷனை நிறுத்துறீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் ஃப்ரேமே. உங்க அடிக்ஷனோட டெம்டேஷன் வந்து இருக்கிறதுல ஹைல போகும் அண்ட் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும் அண்ட் அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட கிராஃப் வந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த பாயிண்ட் வரைக்கும் அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய வில் பவரோட பேசிஸ்ல கோல்ட் டர்க்கி மெத்தட யூஸ் பண்ணி அப்ப இதுக்கு பின்னாடி ஃபியூச்சர் வந்து பிரைட். அண்ட் ரெண்டாவது டெக்னிக் வந்து நீங்க உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேட்கணும். இப்ப ரெண்டாவது டெக்னிக் ஏன் யூஸ் பண்ணணும்? ஏன்னா முதல் டெக்னிக் யூஸ் பண்ணனா அதுக்கு 7-8 நாட்கள் ஆகும். அண்ட் அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ஹேபிட் இல்ல டெக்னிக் வந்து உங்களுக்கு வேலை செய்ய போறதே இல்ல, அப்ப ஏன் அதுல வேஸ்ட் பண்ணணும்னு. சோ இன்ஸ்டெட் இந்த கேள்வி கேட்கலாம் நீங்க உங்ககிட்டயே. நான் வந்து என்னையே கம்மியா ரெஸ்பெக்ட் பண்றேனா இல்ல அதிகமா ரெஸ்பெக்ட் பண்றேனா? டீப் क्वेश्चन இது. உங்ககிட்டயே கேளுங்க ஒரு வாட்டி. அப்படி வாய்ப்பு இருக்குனா, உங்க பக்கத்துல இதன ஒரு கண்ணாடி இருக்குனா அந்த கண்ணாடி எதிர்க்க போங்க, போனை கையில எடுத்துட்டு போயிடுங்க. உங்களே பாருங்க நீங்களே. ஐ ஹோப் நீங்க போயிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ரிஃப்ளெக்ஷனை பாருங்க. என்ன தோணுது உங்களுக்கு? இந்த ஒரு நபர் தெரியறாருல கண்ணாடியில, அவரை நீங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றீங்க? மனசார சொல்லுங்க. அட இது நான் தான் தெரியறேன், ரெஸ்பெக்ட் பண்றலாம் சொல்லக்கூடாது. பி ஹானஸ்ட். இங்க வேற ஒரு 3வது நபர் கிடையாது, வெறும் நீங்க, நானு அண்ட் அந்த ரிஃப்ளெக்ஷன். சோ ஆஸ்க் யுவர்செல்ஃப், நான் இந்த நபரை மனசார ரெஸ்பெக்ட் பண்றேனா? 99% ஆஃப் யூ டு நாட் ரெஸ்பெக்ட் யுவர்செல்ஃப். பண்றது இல்ல. அண்ட் இதுதான் ஒரு ரீசன், இதுதான் அந்த இண்டிகேஷன். நீங்க கோல்ட் டர்க்கி மெத்தட ட்ரை பண்ண கூடாது. ஏன்னா உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணலனா உங்களால அந்த வில் பவரை டெவலப் பண்ண முடியாது. சோ இந்த பர்టిక్యులர் மெத்தட் உங்களுக்கு அது கிடையாது. சோ போகலாம் ரெண்டாவது மெத்தடுக்கு. ரெண்டாவது மெத்தட் வந்து ப்ரோக்ரெசிவ் அன்லோட். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட். ப்ரோக்ரெசிவ் அன்லோட்ல என்ன ஆகும்னா, நீங்க எதனா ஒரு அடிக்ஷனை ஒரே நாள்ல சட்டுன்னு நிறுத்துறதுக்கு பதிலா ப்ரோக்ரெசிவ்லி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணுவீங்க. இதை நம்ம அடல்ட் கண்டென்ட் கன்சப்ஷன் மூலமா புரிஞ்சுக்கலாம். சோ நீங்க முதல் வாரத்துல 7க்கு 7 நாட்களோ
அடல்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளை விட மாட்டீங்க. 2வது வாரத்துல நீங்க இந்த நம்பரை பாதியாக்குவீங்க. நீங்க வாரத்துல வெறும் 3 நாட்கள் அடல்ட் கண்டென்ட் கன்சியூம் பண்ண போறீங்க. 3வது வாரத்துல இதை நீங்க இன்னும் கம்மி பண்ணிடுங்க. வாரத்துல வெறும் 2 நாட்கள் கன்சியூம் பண்ணுங்க. 4வது வாரத்துல இது இன்னும் கம்மி பண்ணிடுங்க. வாரத்துல வெறும் 1 நாள் கன்சியூம் பண்ணுங்க. அண்ட் 5வது வாரத்துல பூம். இதனால என்ன ஆகும்னா உங்களோட பிரெயினுக்கு ஒரு சடன் ஷாக் வர்றதுக்கு பதிலா இந்த கோல்ட் டர்க்கி மெத்தட்ல அட என்னாச்சுறது உடம்பு மைண்ட் இதெல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுது. இத வந்து withdrawal symptoms சொல்லுவாங்க. இது ஏற்படும் நிறைய பேருக்கு. இந்த சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படாது. நீங்க கிராஜுவலி அதை வந்து டிக்ளைன் பண்ணீங்கன்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பிரெயின் அடாப்ட் பண்ணிடும். சரிதா கிடைக்குது எனக்கு, ஆனா கொஞ்சம் கம்மியா கிடைக்குது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே அட்ஜஸ்ட்மெண்ட் எப்ப 7ல இருந்து 1 ஆகுதுன்றது உங்களுக்கு தெரிய வராது. பை த வே 4 வாரத்துக்கு அர்த்தம் வெறும் 1 மாசம் தான். நான் ஏதோ 5-6 மாசத்தை பத்தி எல்லாம் பேசல. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்டன்ட் தான். இந்த ஒரு மாசம் முடிஞ்சதுமே பாத்தீங்கன்னா அடுத்த வாரமே, இந்த மாசம் முடிஞ்சோ அடுத்த வாரமே நீங்க பாப்பீங்க உங்களுக்கு அந்த அர்ஜஸே இருக்காது. இப்போ அர்ஜஸ் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கும், ரொம்ப சப்ரஸ் ஆயிட்டு இருக்கும். டெம்ப்டேஷன்ஸ் கூட வராது இப்போ உங்களுக்கு. அண்ட் அப்ப வேணா நீங்க கோல்ட் டர்க்கி யூஸ் பண்ணலாம். எஸ், எப்போ உங்களோட டெம்ப்டேஷன் இவ்வளவு கம்மியா இவ்வளவு பலவீனமா இருக்குதோ அண்ட் உங்களோட வில் பவர் இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்குது, உங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி 99% மக்கள் வந்து ரிசல்ட்ஸா பார்த்திருக்காங்க. மிச்ச 1% வந்து கிரானிக் அடிக்ட்ஸ் ஆவாங்க. அவங்கள எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அப்படி நம்ம நினைச்சுப்போம் உங்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. சோ அப்ப வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் தான் மிச்சம் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். அண்ட் தட் இஸ் தி டெட் எண்ட். நான் இங்க சாக சொல்ல உங்களை. டெட் எண்ட் ஒரு ரொம்பவே அபாயமான வழி உங்களோட இந்த அடிக்ஷன் நிறுத்த. அண்ட் இதை நான் உங்களுக்கு முற்றிலும் சஜஸ்டும் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா இது வந்து உங்களோட லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கணும். ஏன்னா அப்படி நீங்க இந்த நிலைமை இருக்க போயிட்டீங்கன்னா அப்ப நீங்க ஆல்மோஸ்ட் காலி. சோ ப்ளீஸ் முயற்சி பண்ணுங்க நீங்க இந்த அளவுக்கு வராம இருக்க. தி டெட் எண்டுக்கு அர்த்தம் வந்து நீங்க அந்த அடிக்ஷனை உங்களையே அழிக்க விடுறீங்க. நீங்க அடிக்டடாவே இருக்கீங்க. அண்ட் நீங்க எந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த அடிக்ஷன் குள்ளவே போயிடுறீங்கன்னா there is no comeback. நீங்க உங்களையே எந்த அளவுக்கு மோசமாக்கி இருக்கீங்கன்னா, ஏன்னா நீங்க ஒரு நாள் எழுந்து பாப்பீங்க, கண்ணை திறந்து பாப்பீங்க அண்ட் பூம் எவ்வளவு கில்ட்டா ஃபீல் ஆகும்னா உங்களுக்குள்ள இருந்தே எவ்வளவு செல்ஃப் ஹேட் பண்ணுவீங்க. நீங்க உங்களை எவ்வளவு திட்டுவீங்க. உங்களை இந்த செல்ஃப் ஹேட்டே வந்து உங்களோட அடிக்ஷனை கூட்டிட்டு ஓடிடும். இது ஆக்சுவலா ஒர்க் ஆகுது பை த வே. ஆனா இதுக்கப்புறம் ரெக்கவரி இருக்கல நண்பா, அது உங்களை காலி பண்ணிடும். நான் சொல்றேன் இருக்கத்திலே லக்கி பர்சனுக்கு 1ல இருந்து 2 மாசம் ஆயிடும் இதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு, ப்ராப்பரா நார்மல் சென்சஸ்க்கு வரதுக்கு. அண்ட் அந்த 1ல இருந்து 2 மாசத்துக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த கில்ட்ட, அந்த ஷேம, வாழ வேண்டியதற்கு அது கூடவே. இதனாலதான் சொல்றேன் இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல் ஆனது ஃபார் யோர் செல்ஃப். சோ இத as a லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சரியா, இத முற்றிலும் as a ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா ட்ரை பண்ண வேண்டாம். இந்த 3ல இருந்து எதனா ஒரு டெக்னிக்க இல்ல வாய்ப்பு இருந்தா ஒன்றுவலாக 3 டெக்னிக்கையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஐ கேன் கேரண்டி யூ. அண்ட் 1 மாசத்துக்கு பிறகு இந்த வீடியோ வாங்க அந்த கமெண்ட்ல சொல்லுங்க எந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. நான் கெஸ் பண்ணட்டா செகண்ட் ஒன் வந்து ஒர்க் ஆயிருக்கும் உங்களுக்கு. சோ ஐ ஹோப் நீங்க இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்றீங்கன்னா மட்டும் ஐ அக்செப்ட் திஸ் சேலஞ்ச் கமெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கான உங்களோட ஸ்டார்டிங் டேட்டை மென்ஷன் பண்ணிட்டு போங்க. சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.